Good morning, students. 10th standard science class welcomes you. Daily morning, we get up from the bed, we worship the God, we thank the God, we drink a cup of coffee. See, a coffee contains solutes. மாணவர்களே, காலையில் எழுந்தவுடன் கடவுளை தொழுது கொண்டு காஃபியை குடிக்கிறோம். அந்த காஃபியிலே கருப்பட்டி, காஃபி தூள் கரைபொருளாக பயன்படுத்தப்படுகிறது. தண்ணீர் கரைப்பானாக பயன்படுத்தப்படுகிறது. சமன்பாடு 1 இந்த பாடம் முழுவதும் நாம் படித்து கொண்டு வருகிறது. இந்த சொல்யூஷன் பாடத்தில் third part we are learning third part of the solution lessons. Solute plus water gives solution. Solute plus water gives solution. கரைபொருள், கரைப்பான், கரைபொருள் plus கரைப்பான் gives கரைசல். Based on the particle size of the substances, we can divide the liquids into 3 types. 3 பிரிவுகளாக அந்த துகள்களின் அடிப்படையை வைத்து 3 பிரிவுகளாக கரைசல்களை பிரிக்கிறோம். First of all, we can see true solution, உண்மை கரைசல். True solution means உண்மை கரைசல். colloidal solution, கூழ்மம். suspension, தொங்கல். இதை கேட்டவுடனே கடந்த ஆண்டு நம்முடைய 9ஆம் வகுப்பு 10வது பாடம், 9th 10th பாடம், 10th 9th பாடம், பயப்படாதுங்க, அழகாக நாம் பயிற்சி எடுத்துக்கொள்ள முடியும். இதை உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் பாட்டாக நீங்கள் வீட்டிலிருந்து இதை செய்ய முடியும். மாணவர்களே, ஏற்கனவே கூறியது போல் வாழ்க்கையின் அன்றாட செயல்களோடு இணைக்கப்பட்ட கரைசல்கள் பாடம். ஒருவேளை இட்லி சாப்பிட்றோம், அதுக்கு அரைக்கப்பட்டுள்ள கரைசல் அது கூழ்ம கரைசலாக பயன்படுத்தப்படுகிறது. ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட இந்த கூழ்மம் கொலாய்டல் சொல்யூஷன் இன்னும் 2 விதமான சொல்யூஷனை தயார் பண்ணி அதை சில நிமிடங்கள் கழித்து தான் அப்சர்வ் பண்ண முடியும். கவனமாக கவனிங்கள். இந்த பாடத்தில், இந்த பாடப்பிரிவில் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சாலிபிலிட்டி, வெரி இம்பார்ட்டன்ட் சயின்டிஃபிக் டாபிக் we are going to learn. காரணிகள். என்ன காரணிகள்? கரைதிறனை பாதிக்கும் காரணிகள். கான்சன்ட்ரேட்டட் டைல்யூட் சொல்யூஷன், ஹென்ரிஸ் லா. ஸ்டெப் பை ஸ்டெப் we are going to learn. இப்பொழுது இந்த நீங்கள் வீட்டிலிருந்து நாம் பயன்படுத்தும் கரைசல்களை எவ்வாறு அப்சர்வ் பண்ண வேண்டும் என்பதற்காக ஒரு சிறிய மோட்டிவேஷன் டெமான்ஸ்ட்ரேஷன். இது சிறிய கிளாஸுக்கு உரியதான், இருந்தாலும் இதை உங்களை என்கரேஜ் பண்ணதுக்காக செய்யக்கூடிய ஒன்று. ஸ்டூடெண்ட்ஸ், ஆல்ரெடி I had prepared the colloidal solution. Then take one container, then take sugar, take another container, take wheat flour, சீனி எடுத்துக்கொள்ளுங்கள்,
கோதுமை எடுத்துக்கொள்ளுங்கள். கூல் மேக்கர்ஸில் ஸ்டார்ச் கரைசல் போலாக நம்மளுடைய அரிசியோடைய பழைய கஞ்சி என்று சொல்லுவோம், அதனுடைய கரைசல் கூட நாம் என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். சுகரை ஒரு டெஸ்ட் டியூப்பில், வீட் ஃப்ளார் கோதுமை மாவு இன்னொரு டெஸ்ட் டியூப்பில் எடுக்கப்படுகிறது. இதை பார்க்கும்போதே நீங்கள் இதுவாறு செய்ய வேண்டும் எனப்பட்ட ஒரு உணர்வு வந்து கொண்டே இருக்க வேண்டும். டெஸ்ட் டியூப் ஹோல்டர், தென் we add water. See, then after few minutes, after few or 5, 10 or 10 minutes, we shall see what happens. Likewise, we have another test tube. இதில் எடுக்கப்பட்டது கோதுமை மாவு. We add solid, that means water. ஷேக் பண்ண வேண்டும். Then we are going to observe after few minutes. Before that, we are going to learn what are the factors involved in solubility. கரைதிறனை பாதிக்கும் காரணிகள் யாவை? கவனமாக கவனிங்கள். நோட்டை எடுத்து குறிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள். அதன் பின்பு புத்தகத்தை வாசிக்கலாம். டோன்ட் டைவர்ட் யுவர் மைண்ட் ஃப்ரம் த எஜுகேஷன், ஃப்ரம் த லெசன். எழுதிக்கொள்ளுங்கள். Factors affecting solubility, கரைதிறனை பாதிக்கும் காரணிகள். First, nature of the solid and solvent. Nature of the solid and solvent. கரைபொருள் கரைப்பானின் நிலை. Water dissolves many substances. நீர் அநேக பொருட்களை கரைக்கிறது. பட் வாட்டர் டிசால்வ்ஸ் ஆல் த சப்ஸ்டன்சஸ். எல்லா பொருள்களையும் அது கரைப்பது இல்லை. மாணவர்களே, நல்ல ஒரு பாயிண்ட் வச்சுங்க. நீரின்றி அமையாது உலகம். எல்லா பொருளைகளையும் கரைத்தாலும் சில பொருள்களை எதனை செய்வதில்லை, கரைக்கவில்லை. லைக் டிசால்வ்ஸ் லைக், சயின்டிஸ்ட் கூறுகிற ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட். லைக் டிசால்வ்ஸ் லைக், எக்ஸ்பிளைன் பண்ணுகிறேன். வாட்டருடைய மூலக்கூறு வாய்ப்பாடு, மாலிகுலர் ஃபார்முலா H2O. ஆர்டினரி சால்ட், காமன் சால்ட் அடிக்கடி சொல்லிக்கொண்டே வருகிறேன். NaCl, சோடியம் குளோரைடு போலார் காம்பவுண்ட், ஒரு முனைவுறு சேர்மம். சோடியம் குளோரைடு இஸ் எ போலார் காம்பவுண்ட். வாட்டர் இஸ் எ போலார் சொல்யூஷன். முனைவுறும் சேர்மம் முனைவுறும் கரைசலாகிய நீரில் கரைகிறது. முனைவுறும் சேர்மம் முனைவுறும் கரைசலாகிய நீரில் கரைகிறது. இதுதான் கரைபொருள் கரைப்பானின் நிலை. ஒரு கரைபொருள் கரைப்பானின் நிலை இந்த கரைதிறனை பாதிக்கிறது. டோன்ட் ஃபர்கெட் திஸ் குட் ஸ்டேட்மெண்ட். லைக் டிசால்வ்ஸ் லைக். இரண்டாவதாக வெப்பநிலை. See, we should think about the temperature of the solid and solvent. Effect of temperature.
regarding effect of temperature, we shall see two categories. Solubility of solids in liquids. திண்ம பொருட்கள் நீரில் கரைதல். நாம் ஏற்கனவே கரைத்து வைத்துள்ள சுகர் கொஞ்ச நேரத்தில் பார்க்க போகிறோம் எவ்வாறு கரைந்துள்ளது என்று சொல்லி. திண்ம பொருள். Solubility increases with increase in temperature. வெப்பநிலையை அதிகரிக்கின்ற போது கரைதிறன் அதிகரிக்கிறது. வெப்பநிலையை அதிகரிக்கின்ற போது கரைதிறன் அதிகரிக்கிறது. வீட்டிலே செய்து பார்க்கலாம். குளிர்ந்த நீரிலே ஒரு கரை பொருளை கரைக்கிறோம். அதே இதை சூடுபடுத்துகிறோம். when we heat it dissolves quickly. உடனடியாக கரைந்து விடுகிறது. எனவே வெப்பநிலையை பொறுத்து கரைதிறன் அமைகிறது. செகண்ட் பாயிண்டில் செகண்ட் டிவிஷன். Solubility of gases in liquids. Solubility of gases in liquids. திரவத்தில் வாயுக்களின் கரைதிறன். எழுதிக் கொள்ளுங்கள். திரவத்தில் வாயுக்களின் கரைதிறன். Solubility of gases decreases with increase in temperature. Solubility decreases with increase in temperature. ஃபஸ்ட்டில் சாலியில் பார்க்கும்போது ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகும். இங்கே சால்பிலிட்டி டிக்ரீஸ் ஆகுது, குறைகிறது. வெப்பநிலை அதிகரிக்க வாயுக்கள் நீரில் குறையும் போது கரைதிறன் குறைகிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் solubility of solids increase with temperature. Solubility increases with temperature. Here gases வாயுக்களில் solubility decreases with increase in temperature. அதில் தான் மேத்தமெட்டிக்கல் சிம்பிள் சும்மா போட்டிருக்கு. டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ், தென் கரைதிறன் solubility decreases. One important interesting question: why is it bubbling when water is boiled? Why is it bubbling when water is boiled? நீரை கொதிக்கின்ற போது ஏன் பபிள்ஸ் குமிழிகளாக வெளிவருகிறது? கேள்வி நல்லா கவனிச்சிருங்க. நீரை கொதிக்க வைக்கின்ற போது ஏன் குமிழிகளாக வெளியே வருகிறது? water, we know the molecular formula H2O. ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. ஆக்சிஜன் இஸ் இந்த டிசால்வ்டு ஃபார்ம். ஆக்சிஜன் கரைந்த நிலையில் உள்ளது. டிசால்வ்டு ஃபார்ம். when we heat, இப்பொழுது வெப்பப்படுத்துகிறோம். கவனமாக கவனிங்க. when we heat, solubility of oxygen decreases. When we heat, solubility of oxygen decreases. இந்த ஆக்சிஜனின் கரைதிறன் குறைகிறது. எனவே தப்பித்து செல்ல ஆக்சிஜன் குமிழிகளாக வெளிவருகிறது. ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் we are learning. We are seeing daily, but we don't know what happens. Dissolved oxygen, temperature அதிகமாகும் போது solubility டிக்ரீஸ் ஆகுது. எனவே அது தப்பித்து கொள்ள பபிள்ஸாக மேலே செய்கிறது, வெளிவருகிறது. இப்பொழுது அப்படியே ஃப்ளைட்டில்
மணக்கண்ணாக நாம் ஆர்டிக் பிளேஸுக்கு போயிட்டோம், அண்டார்டிக் பிளேஸுக்கு போயிட்டோம். ரொம்ப கூலாக இருக்குது. கொடைக்கானலில் உள்ள கூலை காட்டிலும் அதிகமாக இருக்கிறது. சரி, கொஞ்சம் அப்படியே மணக்கணும்னு கொண்டாங்க. எங்கே பார்த்தாலும் நீர்நிலைகள். தெர் ஆர் சோ மெனி அக்வாட்டிக் அனிமல்ஸ். அங்கு நீர்நிலைகளில் அதிகமான நீர்வாழ் உயிரினங்கள் வாழ்கிறது. எனவே ஏன் குளிர் பிரதேசங்களில் நீர்வாழ் உயிரினங்கள் அதிகமாக வாழ்கிறது? இதுதான் நம்முடைய கேள்வி. இந்த கேள்விக்கு சுற்றி சுற்றி நீ போகாமல் ஒரே வேர்டில் பதில் சொல்லணும். த கான்செப்ட் இஸ் டிசால்வ்டு ஆக்சிஜன். டிசால்வ்டு ஆக்சிஜன் இதான் அதனுடைய சுருக்கமான பதில். டிசால்வ்டு ஆக்சிஜன் மீன்ஸ் குளிர் பிரதேசங்களில் உள்ள நீரில் ஆக்சிஜன் கரைந்த நிலையில் அதிகமாக உள்ளது. குளிர் பிரதேசங்கள் நம்ம பகுதியில் அவ்விதம் இல்லை, குறைந்த அளவு தான் இருக்குது. அங்கே குளிர் பிரதேசங்களில் உள்ள நீரில் ஆக்சிஜன் கரைந்த அளவில் டிசால்வ்டு ஆக்சிஜன் அதிகமாக இருக்கிறது. இது அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் மீன்கள், தவளைகள், ஆமலைகள் போன்ற உயிரினங்கள் இன்ட்ரெஸ்டாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இது நமக்கு தெரியும், பட் சயின்டிஃபிக்காக என்று படித்திருக்கிறோம். டிசால்வ்டு ஆக்சிஜன் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கிறேன். கரைந்த நிலையில் உள்ள ஆக்சிஜன் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் இருக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தோம், நேச்சர் ஆஃப் த சாலிட் அண்ட் சால்வன், கரைபொருளின் கரைப்பானின் நிலை. செகண்டில் எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சரில் அதில் 2 டிவிஷன்ஸ், சாலிட்ஸ் லிக்விட்ஸில், கேஸஸ் லிக்விட்ஸில். தென் தேர்ட் பாயிண்ட் இஸ் எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர். ப்ரெஷர் we know அழுத்தம். ஸோ எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர், pressure increases, then solubility also increases. Solubility increases with pressure. கரைதிறன் அழுத்தத்தை அதிகரிக்கின்ற போது கரைதிறனும் அதிகமாக அதிகரிக்கிறது. ஸோ solubility increases, the solubility of gases in liquid increases. எந்த ஒரு வீட்டுக்கு விருந்தினராக சென்றால் கிராமப்புறங்களில் பொதுவாக கேட்பார்கள், கலர் சாப்பிட்றீங்களா, சோடா சாப்பிட்றீங்களா? இப்பொழுது குறைந்து விட்டது. உடனே ஓடுவாங்க, வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. நம்ம முகத்துக்கு நேராக வச்சு அதை ஓப்பன் பண்ணக்கூடாது. சரி, அது கேஸஸ் டியூ டு ப்ரெஷர், அந்த வாயுக்கள் அழுத்தம் அதிகரிக்கின்ற காரணத்தினால் நமக்கு சில விளைவுகளை உண்டு பண்ணும். எனவே தள்ளி வைத்திருக்கிறோம். இங்கு அதிகமான அழுத்தத்தில் நீரில் கரைந்துள்ளது. வாயுக்கள் அதிகமான அழுத்தத்தில் நீரில் கரைந்து அந்த சோடா பாட்டிலில் சோடா நீர் வைக்கப்படுகிறது. நம்ம ஓப்பன் பண்ணும்போது அதிக அழுத்தத்தில் உள்ளது, அது நுரையுடன் நம்முடைய வேகமாக மேல் நோக்கி வருகிறது. எனவே இங்கேயும் ப்ரெஷர் இன்க்ரீசஸ், தென் solubility increases. Students, once again the important headlines we are recalling. Say, nature of the solid and solvent, then effect of temperature, effect of pressure. இந்த 3 ஹெட்டிங்ஸை நீங்கள் எழுதிட்டு அப்புறம் குறிப்புகளை எழுதுனா விரிவான உடையில் மார்க் வந்துட போகுது. ஹெட்டிங்ஸில் மனசு கொஞ்சம் வச்சுருப்போம். நேச்சர் ஆஃப் த சொலிட், நேச்சர் ஆஃப் த சொலிட் அண்ட் சால்வெண்ட், எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர், எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர், கரைபொருள் கரைப்பானின் நிலை, வெப்பநிலையை பொறுத்து அதில் 2 டிவிஷன், தென் அழுத்தம், அதில் முக்கியமாக நம்முடைய சோடா நீரை நாம் கருத்துள்ளோம். நாம் ஏற்கனவே சில நிமிடங்களுக்கு முன்னாக 3 விதமான கரைசல்களை
பத்திரமாக வச்சுருக்கிறோம். ஒன்று ஆல்ரெடி வி ஹேட் மைண்ட், நான் தயாரித்தாலும் நீங்கள் தயாரித்தாலும் ஒன்று தான். அடுத்தபடியாக 2 கரைசல்களை நாம் நேரடியாக தயாரிக்கின்றதை பார்த்தோம். இப்பொழுது என்ன நடந்திருக்கிறது, அவளோட பார்ட்டிகல்ஸ் என்ன இருக்குது என்பதை நாம் சற்று கவனித்து அதுக்கு அடுத்தபடியாக கான்சன்ட்ரேட்டட் அண்ட் டைல்யூட்டட் என்று சொல்லி அடுத்த டாபிக்குள்ளாக சென்றுகிறோம். உங்களுடைய எண்ணங்களை, ஆர்வத்தை குறைக்க வேண்டாம். சில நிமிடங்களுக்கு முன்னால் ஏற்கனவே தயாரித்த கரைசலுக்குள்ளாக நாம் இப்பொழுது சென்று பார்க்க போகிறோம். கவனமாக கவனியுங்கள். முதலாவதாக நாம் கரைத்த சீனி கரைசலை பாருங்கள். we can't say சுகர் பார்ட்டிகல்ஸ். இதில் துகள்களை பார்க்க இயலாது. நெவர், ஒருபோதும் இந்த துகள்களை பார்க்க முடியாது. தட் இஸ் ட்ரூ சொல்யூஷன். டிசால்வ் கம்ப்ளீட்லி, சரியாக நினச்சிச்சு, கரைஞ்சிச்சு. Then colloidal solution. Say colloidal solution. So it is concentrated. So colloidal solution. கூழ்ம கரைசல் அது. நன்றாக கவனிங்கள். இங்கே இந்த பார்ட்டிகிள்ஸ் அப்படியே டெபாசிட் ஆகிருக்கிறது. ஃபஸ்ட்டில் பார்ட்டிகிள்ஸ் பார்க்க முடியாது. செகண்டில் மேகம் போன்ற ஒரு இருந்தது. இங்கே நம்ம பார்க்கின்ற போது கம்ப்ளீட்டாக அந்த கோதுமை மாவில், வீட் ஃப்ளவரில் you can see the particles very clearly. This is suspension. இங்கே கான்சன்ட்ரேஷனுக்கும் இதிலே ஒரு சோதனை வந்துருச்சு. It is a diluted solution, then it is concentrated solution. இங்கேயும் உடனடியாக நம்முடைய உணவுப் பொருட்களை கொண்டு வருகிறோம். 2 கப்பில் டீ கொடுத்துருக்குறாங்க. குடித்து பார்க்கிறோம். ஒன்று ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, வெரி வெரி ஸ்வீட். இன்னொன்று குடித்து பார்க்குறோம், அங்கே ஸ்வீட் இல்லை. நாம் சொல்லக்கூடிய வார்த்தை ஸ்வீட். கப் ஏ is sweeter than cup B. Cup A is sweeter than cup B. இது நாம் சிறு வயதிலிருந்து சொல்லக்கூடிய வார்த்தை ஸ்வீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்பொழுது நம்முடைய அறிவியல் ஞானத்தை, இயற்பியல், வேதியியல், உயிரியல் எல்லா ஞானத்தையும் நாம் சற்று உள்ளடக்கி சிந்தித்து பார்ப்போம். ஸ்வீட்டாக இருக்குன்னு சொல்லும்போது அதுதான் கான்சன்ட்ரேட்டட். எது ஸ்வீட்டாக இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்து நம்ம சொல்கின்றோமோ, சயின்டிஸ்ட் சேஸ் தட் இஸ் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன். எது ஸ்வீட் இல்லை நாம் சொல்கின்றோம், தட் இஸ் டைல்யூட் சொல்யூஷன். செறிவு மிகுந்த, செறிவு குறைந்த. இந்த செறிவு மிகுந்த கரைசலில் கான்சன்ட்ரேட்டட் அண்ட் டைல்யூட் சொல்யூஷன், கான்சன்ட்ரேட்டட் அண்ட் டைல்யூட் சொல்யூஷன், செறிவு மிக்க மற்றும் நீர்த்த கரைசல். இந்த கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் there is more amount of solid. கரை பொருளின் அளவு அதிகமாக உள்ளது.
கரைபொருளின் அளவு. கரைபொருளின் அளவு, that means solid, larger amount. That is why we are telling concentrated solution. But if you add more solvent, it is diluted. கரைப்பானை, கரைபொருள் உள்ள இந்த சொல்யூஷனில் கரைப்பானை அதிகமாக செலுத்துகின்ற போது அது டைல்யூட் ஆகிறது. மீண்டும் சாப்பாடை கொண்டு வருவோம். தயிர் கான்சன்ட்ரேட்டட், ஆட் வாட்டர், மோர் இருந்துச்சு, டைல்யூட்டட். லிவிங் எக்ஸாம்பிள். இன்னொரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை ஆட் பண்ணி ஒரு கலர்ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போயிடும். இப்போ பண்ணியாச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் டைவர்ட் ஆயிரும். பவர் பாயிண்ட்டுகளை போயிடுச்சு. கொஞ்சம் டெஃபனிஷன்ஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் டெஃபனிஷன்ஸ், ஹென்ரிஸ்லாம் வருது. அதில் வால்யூமை வச்சு, அப்புறம் ப்ரெஷர், நம்முடைய ஆனரி க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறோம், மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுறோம், சிரப்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த மெடிசன் சிரப்ஸில் என்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கிறது, அதனுடைய எவ்வளவு வால்யூம் இருக்கிறது அங்கே, இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸோட மாத்திரமல்ல, சில கணக்குகளும் ஒரு கணக்கை ப்ராப்ளத்தை நான் பார்க்கின்ற போது எளிதாக புரிந்துவிடும். எனவே இந்த பவர் பாயிண்ட்டுகளை போயிட்டு அப்புறமாக ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ரிகார்டிங் கான்சன்ட்ரேட்டட் அண்ட் டைல்யூட்டுக்குரியது இருக்கிறது. அதை தொடர்ந்து நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். அங்கங்கே எங்கேயும் போயிறாங்க. இருந்த இடத்துலேருந்தே மீண்டும் ஆர்வத்தை அதிகரிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ப்ரெஷர், டெம்பரேச்சர் இன்க்ரீஸு டிக்ரீஸு என்ற அர்த்தமெல்லாம் நம்முடைய ஆர்வம் இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டே இருக்க வேண்டும். Henry's law explains regarding effect of pressure on the solubility of a gas. இந்த விதியின் முக்கியத்துவம் வாயுவின் கரைதிறனின் அழுத்தத்தின் விளைவு. அதாவது அழுத்த அதிகரிப்பு வாயுக்களில் கரைத்தன்மையை அதிகரிக்கும். ஸோ Henry's law states that solubility of a gas in a liquid is directly proportional to the pressure of a gas over the solution at a definite temperature. Then concentration of a solution, already we have studied, we have explained. Now there is one more definition. கரைசலின் செறிவு. கரைசலின் செறிவு என்பது கொடுக்கப்பட்ட கரைசலில் அல்லது கரைப்பானில் கரைந்துள்ள கரைபொருளின் அளவு. அந்த கரைபொருளின் அளவு எவ்வளவு என்பது விளக்கக்கூடிய அந்த விதி. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எ சொல்யூஷன் இஸ் டிஃபைன்ட் as the amount of solute present in a given amount of solution or solvent. Regarding concentration of solution, we can express in different methods. That means percentages by mass, percentages by volume. நிறை சதவீதம், கன அளவு சதவீதம். அந்த நிறை சதவீதம்னா கரைசலுள்ள கரைபொருள் நிறையை சதவீதத்தில் குறைப்பது. கரைசலுள்ள கரைபொருளின் நிறையை சதவீதத்தில் குறிப்பது. அதே மாதிரி கன அளவு சதவீதம் என்பது கரைசல் உள்ள கரைபொருளின் அளவை சதவீதத்தில் குறித்தால் அது கன அளவு சதவீதம். சே
mass percentage of a solution is defined as the percentage by mass of the solid present in the solution. Mass percentage equal to mass of the solid by mass of the solution. Solution அல்ல சொல்யூஷன் சால்வெண்ட் வரும் இன்ட்டு 100. அதே மாதிரி வால்யூம் பெர்சன்டேஜ் இஸ் டிஃபைன்ட் as the percentage of volume of solid present in given volume of the solution. Formula: volume percentage equal volume of the solid by volume of the solution into 100. நிறை சதவீதம்னா கரைசல்ல கரைபொருளின் நிறை சதவீதத்தில் குறிப்பிடப்படுவது. கனளவு சதவீதம்னா அந்த கரைபொருளின் கன அளவு கரைசலில் எவ்வாறு உள்ளது, இதைத்தான் சூத்திரத்தின் மூலமாக விளக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக சுகர் 5% sugar means, see, 5 gram sugar 95 gram வாட்டரில் கரைத்து கிடைக்கக்கூடிய கரைசல். இந்த மொத்த நிறை 100 gram. Students, now you are seeing 2 ointments. அதில் உள்ள கோடிங்கை பாருங்கள். V by Vனா வால்யூம் பை வால்யூம், கன அளவால் அந்த கரைசலில் நாம் பயன்படுத்தக்கூடிய எத்தனை விதமான சொல்யூஷன் மருந்துகளில் கரைபொருள் எவ்வாறு இருக்கிறது, அதே மாதிரி அதில் உள்ள கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூஷன், that means W by W means weight by weight. Mass percentage is expressed as weight by weight. இதைத்தான் அநேக மெடிசன்ஸ் சிறப்பில் இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மாஸ் பர்சன்டேஜ் வால்யூம் பர்சன்டேஜ் கொடுக்கப்படும் சயின்டிஃபிக் முறைகளை சரியாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம். புத்தகத்தில் உள்ள பவர் பாயிண்ட்லேருந்து பார்த்த சூத்திரங்கள் விதிகள் நீங்கள் பல முறை எழுதி பார்க்க வேண்டும். நாம் பார்த்த அந்த கணக்கு அதையும் மாடலை செய்து பார்க்க வேண்டும். அப்போ தான் அதிகமான அறிவு ஞானத்தை பெருக்கிக்கொள்ள முடியும். தேவையற்ற செல்ஃபோன் விளையாட்டை தவிர்த்து விட்டு இந்த மாதிரி அதிகமாக கொள்கின்ற போது நிச்சயமாக நம்மால் எதிர்காலத்தில் அநேக தேர்வுகளில் உயர்ந்த மதிப்பெண்கள் எடுக்க முடியும். மாணவர்களே, இப்பொழுது நேரடியாக இந்த கான்சன்ட்ரேட்டட் டைல்யூட்டட் செறிவுமிக்க அடரு அதிர்ந்த அடரு குறைந்த 2 முகவைகள், we are taking 2 conical flasks. We take solvent, that means water, ஏற்கனவே நிரப்பிச்சது தண்ணி இருக்குது. We take solvent, that means water, we add water. So equal amount of water in both conical flasks. In one conical flask we add solid, that means little amount. The solid is chemical potassium permanganate KMnO4, potassium permanganate KMnO4. Another conical flask we add more solute,
we add more solute. Say it is concentrated. It is concentrated. It is more solute is added. The first one, little amount, that is dilute. Second one, more solute is added. இதே போல் அநேக ரியாக்ஷன்ஸை கலர்ஃபுல்லாக நேரடியாக பார்க்கலாம். மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு செல்லாமல் ஜாயின் பண்ணாமல் இருக்கும் 6-7 தமிழ் மீடிய மாணவர்களே, நம் பள்ளிக்கு வழி தெரியாமல் இருந்தால் வழிகாட்டும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Dear students, let us recall what we have learned this class. Especially we have seen factors affecting solubility. கரைதிறனை பாதிக்கும் காரணிகள். We have demonstrated the types of solutions. That means based on the particles, துகள்களின் அடிப்படையாக கொண்டு கரைசலை பிரிக்கின்ற சோதனைகள். Solubility, that means கரைதிறன் means 100 கிராம் வாட்டரில் எப்படி கரைபொருள் கரைகிறது. Then Henry's law, especially you have to memorize the important short answer. Write Henry's law. Immediately you have to write. Then concentrated and diluted solution. Problem regarding volume of the gases or solid. Important words, that means like, important word like, dissolves like, dissolves like. Sodium chloride, polar compound. Then water, polar solvent. So sodium chloride dissolves in water. Polar compound dissolves in polar solution. Then another important word, say regarding temperature, solubility of substances, that means solid substances. When we increase temperature, solubility increases. Solubility increases with temperature. வெப்பப்படுத்துகின்ற போது கரைதிறன் அதிகரிக்கிறது. வெப்பப்படுத்துகின்ற போது கரைதிறன் அதிகரிக்கிறது. படிக்க ப்ராக்டிஸ் பண்ண நம்முடைய அறிவியல் ஞானத்தை பெருக்கிக் கொண்டு உயர்வமாக. லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.